له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் அல்லாஹுடைய அருளும் மன நிறைவான சம்பாத்தியமும் என்கிற ஒரு தலைப்பினூடாக மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழல் மனிதர்களாகிய நாம் பல்வேறு நெருக்கடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நெருக்கடிகளில் முதன்மையானதாக இருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நெருக்கடி என்பது அவனால் தவிர்ந்து கொள்ள முடியாத அல்லது மிக பெரும் ஒரு பாரிய சுமையாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சுமையிலே இருந்து கலந்து கொள்ள வேண்டும், அந்த சுமையை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையிலே எழுந்ததில் இருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் இன்னும் சிலர் இரவு தூக்கத்தை கூட தியாகம் செய்து இந்த சம்பாத்தியத்தை அடைந்து கொள்வதற்காக வாழ்க்கையினுடைய பொருளாதார போராட்டத்திலே இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு முஃமின் அவன் தொழில் செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்கிற விஷயத்தில் ஆர்வமூட்டுகிற ஒரு மார்க்கமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் கையேந்தி வாழ்ந்து தன்னுடைய தேவைகளை அடுத்தவர்களிடத்தில் கேட்கிற ஒரு முஃமினை விட தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து சாப்பிடுகிற ஒரு முஃமின் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு தொழில் செய்வதற்குரிய சக்தி இருந்தும் வருமானத்தை தேடுவதற்குரிய வழி இருந்தும் அதை செய்யாமல் அடுத்தவர்களுடைய உதவியை மாத்திரம் எதிர்பார்த்து வாழுகிற
யாசகத்தினுடைய வாசலை திறக்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருளினுடைய வாசலை மூடிவிடுகிறான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு முடியுமாக இருக்கிற பொழுது, சம்பாதிப்பதற்கு நான் முடியுமாக இருக்கிற பொழுது, நான் அல்லாஹுடைய அருளை தேடி இந்த பூமியில் பயணிக்க வேண்டும், தேட வேண்டும், வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் இந்த மார்க்கம் மிக தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜும்ஆ என்கிற அத்தியாயத்திலே ஃபைதா குதியத்திஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி முடித்து விட்டால், வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வந்து விடுங்கள். அப்படி உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி முடித்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்ள், இந்த பூமியிலே நீங்கள் பறந்து சென்று உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற அருளை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொருளாதார சம்பாத்தியம், அதை தேடுவதற்காக ஒரு தொழிலை உருவாக்குவது, அந்த தொழிலினூடாக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ளுதல் என்பது இந்த மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். அத்தோடு அதை ஒரு இபாதத்தாக இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு தொழிலும் ஒரு வணக்கம், ஒவ்வொரு தொழிலும் ஒரு இபாதத். அதனூடாக அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் நன்மையையும் பெற்றுத் தருகிற ஒரு விஷயம் என்று இந்த மார்க்கம் அறிமுகம் செய்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பல நபிமார்களுடைய வரலாறை பற்றி சொல்லுகிறார். அந்த நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய தொழிலையும் சேர்த்து அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமும் அவர்களும் ஒரு வியாபார சமுதாயமாக இருந்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஅலன்னா லஹுல் ஹதீத், அவருக்கு நாங்கள் இரும்பை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். இரும்பின் மூலமாக கவசங்கள் செய்கிற, ஆயுதங்கள் செய்கிற ஒரு தொழிலை அவருக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு நபிமாரை பற்றி பேசுகிற பொழுதும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தொழிலோடு இணைத்து பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நுபுவத்திற்கு முற்பட்ட காலத்தில் அவர்களுடைய சின்ன வயதில் 8 வயதில் இருந்தே அல்லாஹ்வின் தூதர் ஒரு குழந்தை தொழிலாளியாக வரலாற்றில் அறியப்படுகிறார்கள். மக்காவாசிகளுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு போய் மலை அடிவாரத்திலே வைத்துக் கொண்டு அதிலே வருகிற வருமானத்தை வைத்து தன்னுடைய சிறிய தந்தையோடு இருந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு வாலிபராக வளர்ந்து வந்த பொழுது மக்காவாசிகளுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஷாம் பிரதேசத்திலே சென்று வியாபாரம் செய்து அங்கிருந்து பொருட்களை கொண்டு வந்து மக்காவாசிகளுக்கு கொடுக்கிற ஒரு வியாபாரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புடவை வியாபாரியாக, ஒரு துணி வியாபாரியாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழுகிறோம் என்பதற்காக, முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாஹ் எங்களுக்கு தருவான், அல்லாஹ் எங்களுக்கு அள்ளிக்கொண்டு கொட்டுவான் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தனிமையிலே வாழ்ந்ததோ, அவர்களுடைய தொழிலை விட்டு விலகி இருந்ததாகவோ எந்த ஒரு வரலாறும் கிடையாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முஃமின் அவன் தொழில் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். அந்த உழைப்பினூடாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மரண நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகிற அளவுக்கு விட்டு செல்வதை விட அவர்களை நீங்கள் செல்வந்தர்களாக விட்டு செல்வது அல்லது அவர்களுக்குரிய வாய்ப்பு வசதிகளோடு விட்டு செல்வது மிக சிறந்தது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொழிலினுடைய விஷயத்தில், இந்த பொருளாதார சம்பாத்தியத்தினுடைய விஷயத்தில் மார்க்கம் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிற அதே நேரம் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அதை ஒரு இபாதத்தாக, வணக்க வழிபாடாக இந்த மார்க்கம் அறிமுகம் செய்திருக்கிறது. ஒரு இபாதத்தை பொறுத்தவரை அந்த இபாதத்துக்கென்று சில வரையறைகள் இருக்கின்றன, அந்த இபாதத்துக்கென்று சில ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகளை பேணி வந்த வணக்க வழிபாடுகள் செய்யப்படுகிற பொழுதுதான்
அவை அல்லாஹ்விடத்தில் நன்மை பயக்கின்ற செயற்பாடுகளாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களுக்கு நாம் வருவோம். நிறைய பேர் சம்பாதிக்கிறோம், தொழில் செய்கிறோம், நிறைய உழைக்கிறோம். அல்லாஹ் அருள்பாலித்த செல்வந்தர்களும் இருக்கிறார்கள், அந்த செல்வத்திற்காக போராடி கொண்டிருக்கிற நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கிறார்கள், அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிற ஏழைகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எல்லோரும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளத்திலே நானும் நீங்களும் கை வைத்து கேட்போம், என்னுடையதும் உங்களுடையதும் சம்பாத்தியம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பொருத்தமான முறையில் இந்த மார்க்க சட்ட திட்டங்களை பேணி அதனுடைய ஒழுங்கு அமைப்பில் தான் என்னுடைய சம்பாத்தியம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விடை காணாமல் இந்த இடத்திலிருந்து நீங்கள் எழுந்து சென்று விடக் கூடாது என்பதுதான் இந்த தலைப்புக்கான மிக பிரதானமான அடிப்படை. அன்புக்குரியவர்களே, ஓடுகிறோம், தொழில் செய்கிறோம், காலையில் இருந்து மாலை வரைக்கும் உழைக்கிறோம். இந்த உழைப்பினுடைய அடிப்படை மூலாதாரம் ஒரு நம்பிக்கை தான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக் ذுல் குவத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹ் தான் வாழ்வாதாரங்களை அளிக்கக்கூடியவன், அவன்தான் பலமும் சக்தியும் மிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இஸ்லாம் விளைவிக்க விளைகின்ற மிக ஆழமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் ஓடினாலும், எவ்வளவுதான் முயற்சித்தாலும், உன்னுடைய வாழ்நாளில் நீ என்னுடைய ஆயுள் முழுக்க அதற்காக செலவழித்தாலும், அல்லாஹ் உனக்கென்று தீர்மானித்ததை தவிர இந்த பூமியில் நீ ஒரு சதத்தை கூட மேலதிகமாக பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது என்று இந்த மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒரு அழகான பிரார்த்தனையை செய்வார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், யா அல்லாஹ், நீ தடுத்ததை கொடுப்பவன் எவனும் கிடையாது. வலா முஅதிய லிமா மனஅத், நீ எதையாவது எனக்கு இல்லை என்று தடுத்து விட்டால், எனக்கு இல்லை என்று நீ தடை செய்து விட்டால் அதை தருபவனும் எவனும் கிடையாது. இதுதான் ஒரு முஃமினுடைய ஆழமான நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை ஒரு முஃமினுடைய பொருளாதார சம்பாத்தியத்தில் மிக ஆழமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன, தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. தீர்மானிக்கப்பட்டதை அடைந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் என்னுடைய பொருளாதார சம்பாத்தியத்தினுடைய விளைவு. அந்த பொருளாதார சம்பாத்தியம், என்னுடைய உழைப்பு, என் ரப்பு தீர்மானித்த விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, என்னுடைய வருமானம் ரப்புக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும், ரப்புக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடந்த ரமலான் வந்தது, நோன்பு பிடிக்காமல் தொழிலுக்கு போன எத்தனையோ சகோதரர்கள் இந்த சபையிலே நாங்கள் இருப்போம். நோன்பு பிடித்தால் என்னுடைய வருமானத்தை பார்க்க முடியாது. நான் கடலுக்கு போக வேண்டும், நான் கடைக்கு போக வேண்டும், நான் ஆபீஸுக்கு போக வேண்டும், நான் வேலையாக போக வேண்டும், என்னால் நோன்பு பிடிக்க முடியாது என்று சொல்லி நோன்பை தொலைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக உழைக்க வேண்டிய, அல்லாஹ்வுக்காக தேட வேண்டிய சம்பாத்தியத்தை, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை தொலைத்துவிட்டு தேடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அன்புக்குரியவர்களே பார்த்து தெளிவாக சொல்லுகிறோம், உங்களுடைய சம்பாத்தியத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒவ்வொரு முறையும் பேசுகிற பொழுது சொல்லுவோம், பஜாரிலே கடை வைத்திருக்கிற, வியாபார நிலையங்கள் வைத்திருக்கிற சகோதரர்களை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், தொழுகைக்காக கடை மூடுதல் என்பது உலமா சபையினுடைய தீர்மானத்திற்கு பிறகோ அல்லது ஊரிலே இருக்கிற பள்ளிவாசல்களின் தீர்மானத்திற்கு பிறகோ எடுக்கப்படுகிற ஒரு முடிவு அல்ல. தொழுகைக்காக உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹுவை நோக்கி ஓடோடி வர வேண்டியது ஒவ்வொரு ஈமானியனுடைய முடிவு, அல்லாஹுவை நம்பியவனுடைய முடிவு, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவனுடைய முடிவு. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் கடை முதலாளிமார்களாக இருப்பவர்களாலும் அதை செய்ய முடியவில்லை, கடையிலே தொழிலாளிகளாக இருப்பவர்களாலும் அதை கேட்க முடியவில்லை. சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். நினைக்கிறோமா இந்த சம்பாத்தியத்தால் என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து விடலாம் என்று நினைக்கிறோமா? ரஸாக்கை மறந்து
ரிசுக்கை தேடிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி சகோதர சகோதரிகளே ஒரு நிறைபூரணமான மன நிறைவான ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு தர வேண்டியவன் அல்லாஹ் தான் என்று நம்புகிற நான், என் ரப்பு எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நான், என்னால் முடியுமான அளவுக்கு அந்த ரப்புக்கு கட்டுப்பட்ட சம்பாத்தியத்தை தேட வேண்டும் என்ற உணர்வோடு பயணிக்க வேண்டிய நான் என்னுடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை தொலைத்திருக்கிறேன். அல்லாஹ்வை தொலைத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் அவனுடைய பாதத்தை மறுமையிலே அவன் நிப்பாட்டப்பட்டு விட்டால் 4 கேள்விகளுக்கு விடை சொல்லுகிற வரைக்கும் அவன் வைத்த இடத்திலிருந்து அந்த மஹ்ஷருடைய வெளியின் வேதனையை விட்டும் அவனுடைய பாதம் நகர்ந்து விட மாட்டாது. அதிலே ஒரு கேள்விதான், உன் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்ற கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி சம்பாதிக்கிறோம்? அல்லாஹ் ஹராமாக்கிய பொருளாதார முறைகள் இந்த சமுதாயத்தில் படிப்படியாக ஊடுருவிக் கொண்டிருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி தைரியமாக இதை செய்கிறோம். வீட்டிலே ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சின்ன கஷ்டம் வருகிறது, ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறது, சமாளித்துக் கொண்டு வாழ வேண்டிய மனைவி தன்னுடைய கழுத்திலும் காதிலும் இருக்கிற நகைகளை கலட்டி கொடுக்கிறாள். கணவனிடத்திலே போய் பேங்கிலே ஈடு வைத்து விட்டு வாருங்கள், அடகு வைத்து விட்டு வாருங்கள் என்று கொடுக்கிறான். எதற்காக? ரமலானிலே நோன்பு பிடிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், தேவை இருக்கிறது. சில நிர்பந்த சூழல்கள், அதில் தவறு கிடையாது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நிர்பந்தத்தை சமாளிப்பதற்கென்று சில வழிமுறைகளை தேட வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று அன்புக்குரியவர்களே, சில ஆடம்பர வாழ்க்கைக்காக சமாளிக்க முடியுமான கட்டங்களில் கூட என்னுடைய காதிலும் கழுத்திலும் இருக்கிற நகைகளை, வீட்டிலே வாங்கி தந்திருக்கிற நகைகளை பேங்கிலே கொண்டு போய் ஈடு வைத்து விட்டு அதிலே வருகிற பணத்தை எடுத்துக்கொண்டு மாதா மாதம் வட்டி கட்டலாம் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய கணவனுக்கு என் நகையை கொடுத்து அனுப்புகிறேன் என்றால் என்னுடைய ஈமானுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய ஈமானுடைய அளவுகோல் என்ன? வட்டி, அதை பற்றி பல தடவைகள் பேசி இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய 7 பெரும்பாவங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் படுத்திய மிக பெரும் பாவம் அஸ்ஸபுல் மூபிகாத், மனிதனை அழித்தொழிக்கிற பெரும் பாவங்களில் ஒன்று இந்த வட்டி. மிக பெரும் பாவம். எந்த அளவுக்கு தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பாவத்தையும் அறிமுகம் செய்கிறார். ஆனால் அந்த பாவத்திற்கான விளைவும் விபரீதமும் இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் இணை வைப்பை தவிர உள்ள ஏனைய பெரும்பாவங்களுக்கு பெரும்பாலும் சொல்லவில்லை. ஆனால் வட்டியை பற்றி பேசுகிற இடத்தில் மட்டும் 2 எச்சரிக்கைகளை அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் வட்டியை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது விஷயம், வட்டியை யார் வாங்குகிறார்களோ, கொடுக்கிறார்களோ, அதற்காக அனுமதிக்கிறார்களோ, அதை விரும்புகிறார்களோ, அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்பதை இந்த வசனத்தினுடைய மறுதலையாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஈமானோடு இருந்தால் வட்டியை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்னால் வங்கி கொடுக்கல் வாங்கல்களை விட்டுவிட முடியவில்லை, வட்டிக்கு கடன் எடுக்காமல் இருக்க முடியவில்லை, லீசிங்கிலே வாகனம் ஓடாமல் இருக்க முடியவில்லை, ஓடி எடுக்காமல் இருக்க முடியவில்லை, பினான்ஸ் எடுக்காமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வட்டிக்குள் சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பொருளாதாரத்தினுடைய சம்பாத்தியம் செக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, கிரெடிட் கார்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் எப்படியோ இதை செய்தால்தான் என் வியாபாரத்தை செய்யலாம்,
இது அந்த காலம் இந்த காலம் என்று நான் வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிற மனோநிலையோடு இருக்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் தொழுதாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான ஈமானிய நம்பிக்கை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் சொன்ன விஷயம் அல்ல, அல்லாஹ் சொல்லுகிற விஷயம். அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் இந்த வட்டியை விட்டு விலகிக் கொள்ளவில்லையானால், நீங்கள் இந்த வட்டியை விட்டுவிடவில்லையானால், நீங்கள் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பாரதூரமான ஒரு அழைப்பு தெரியுமா? அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் எதிரணியிலே நின்று யுத்தம் செய்தவர்கள் யார்? குர்ஆன் யாரை சொல்லுகிறது? ஃபிரௌனை சொல்லுகிறது, நும்ரூதை சொல்லுகிறது, அபூ ஜஹலை சொல்லுகிறது, அபூ லஹபை சொல்லுகிறது, உத்மாவை சொல்லுகிறது, ஷைபாவை சொல்லுகிறது, ஹாமானை சொல்லுகிறது, காரூனை சொல்லுகிறது, உபை இப்னு கலபை சொல்லுகிறது. இப்படி யாரெல்லாம் வரலாற்றில் மிக கொடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிராக யுத்தம் செய்தவர்கள். அந்த பட்டியலில் அல்லாஹ் யாரை சேர்க்கிறான் தெரியுமா? பொருளாதார சம்பாத்தியத்தில் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு எடுத்து அதற்கு துணையாக இருப்பவர்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மிக பெரும் கெட்டவர்களாக வர்ணிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் பேங்கிலே போய் ஒரு லோன் எடுக்கிறேன், ஒரு வட்டி எடுக்கிறேன், ஈடு வைக்கிறேன், நான் ஒரு கையெழுத்து போட வேண்டும். அங்கு தருகிற போமை நான் வாசித்து பார்ப்பது கிடையாது. எங்கெல்லாம் அதிகாரிகள் காட்டுகிறார்களோ அந்த இடத்தில் நான் கையெழுத்து போடுகிறேன். கையெழுத்து போடுகிற பிரதியை வாசிக்கிறேனோ இல்லையோ, கையெழுத்து போடுகிற நேரம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு எனக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிற ஈமானிய வாசகம் என்ன தெரியுமா? இதோ இந்த வட்டிக்கு நான் காசை எடுப்பதனூடாக, இதை நான் இந்த லோனை எடுப்பதனூடாக, இந்த வாகனத்தை எடுப்பதனூடாக அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் கையொப்பமிடுகிறேன் என்றுதான் ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும், அன்புக்குரியவர்களே, இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறைகளில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் கையொப்பமிடுகிறோம். ரஹ்மானோடு, ரஹீமோடு, கஃபாரோடு, கஃபூரோடு, ஷக்கூரோடு போட்டி போட்டுக்கொண்டு, இந்த உலகத்தின் மிக பெரும் ஆட்சியாளனோடு போட்டி போட்டுக்கொண்டு, இந்த உலகத்தினுடைய அதிகாரமும் பணமும் யாருடைய கையிலே இருக்கிறதோ அவனோடு போட்டி போட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால் நான் வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் என்னை விட பெரிய மடையன் எவன் இருக்க போகிறான்? என்னை விட பெரிய ஒரு நஷ்டவாளி எவன் இருக்க போகிறான்? அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதை இன்னுமே உணராமல் இருக்கிறோம். எந்த அளவுக்கு உணராமல் இருக்கிறோம் தெரியுமா? இந்த வட்டி என்பதும், இந்த வட்டியின் மூலமாக பொருளாதார சம்பாத்தியம் என்பதும் ஒரு பொருட்டாகவே எங்களுடைய மனதிலே கிடையாது சகோதரர்களே. ஏனென்றால் இன்று பள்ளிகளையும் சமூக நிறுவனங்களையும் பெரிய பெரிய தலைமைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு குடிகாரனை கொண்டு போய் பள்ளி தலைவனாக வைப்போமா? ஒரு விபச்சாரம் செய்கிற ஒருத்தனை, பெண்களுடைய விஷயத்தில் மோசமாக நடந்து கொள்கிற ஒருத்தனை ஒரு பள்ளியினுடைய தலைவனாக, செயலாளராக, நிர்வாகத்திலே வைப்போமா? அடுத்தவர்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பவனை கொண்டு போய் வைப்போமா? கொலைகாரனை கொண்டு போய் வைப்போமா? வைக்க மாட்டோம். எத்தனை எதிர்ப்புகள் கிளம்பும், எத்தனை விமர்சனங்கள் செய்வோம், அதை யாருமே அங்கீகரிக்க மாட்டோம். ஆனால் லீசிங்கிலே வட்டி எடுத்து வாகனம் ஓடி திரிகிற ஒரு ஹாஜியார் பள்ளியினுடைய தலைவராக இருக்கிறான். பள்ளியினுடைய தலைவராக இருக்கிறான். என்ன அருகதை இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்த ஒருத்தன் அல்லாஹ்வுடைய மாளிகையை எப்படி தலைமை தாங்க முடியும்? ஏன் இன்னும் அந்த ஈமானிய ரோஷம் வரவில்லை? எப்படி சகோதரர்களை அனுமதிக்கிறோம்? எப்படி அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு என்னுடையது உங்களுடையது ஈமான் இடம் கொடுத்தது? அவன் காசு இருக்கிறது என்பதற்காக எதையும் செய்து விடுவோமா?
அவன் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்தவன். அல்லாஹ்வின் தூதரோடு என் உயிரிலும் மேலான தலைவரை எதிர்த்து நிற்பவன் அவன். அவனுக்கு இந்த பள்ளியில் இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மாளிகையில் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய அருகதை அவனுக்கு கிடையாது. அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறது? எத்தனை பேர் ஒரு நிர்வாக தெரிவின் பொழுது இல்லை இவன் வட்டியோடு சம்பந்தப்பட்டவன், இவனை வைக்காதீர்கள் என்று தைரியமாக பேசியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கணக்கில்லை, கணக்கில்லை. காசு இருக்கிறது, ஒன்றுக்கு 2 கடை இருக்கிறது, மாடி வீடு இருக்கிறது, சொகுசு வாகனம் இருக்கிறது. எல்லாம் என்ன செய்ய? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிற பொழுது கூட சில சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள், என்னுடைய மருமகன் பேங்கிலே மேனேஜராக இருக்கிறார், பேங்கிலே வேலை செய்கிறார், அக்கவுண்டராக இருக்கிறார். பெருமையாக சொல்லுகிற சகோதரிகள் சகோதரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக சொல்லுகிறேன், அல்லாஹுக்காக சொல்லுகிறேன். வட்டி வங்கிகளில் பணியாற்றுகின்ற யார் கோபித்தாலும் சரி, கோபிக்காமல் விட்டாலும் சரி, இது அல்லாஹுடைய மார்க்கம். நாங்கள் தெளிவாக சொல்லித்தானாக வேண்டும், தெளிவாக சொல்லித்தானாக வேண்டும். வட்டி வங்கிகளில் பணியாற்றுதல் என்பது இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹு ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபைஹி. அல்லாஹ் வட்டியை சாப்பிடுபவனையும் வட்டியை சாப்பிட கொடுப்பவனையும் அதற்கு சாட்சியாக கையெழுத்திடுபவனையும் அதை எழுதி அந்த வட்டிக்கு துணையாக இருப்பவனையும் அல்லாஹ் சபிப்பானாக என்கிறார்கள் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகின் அருட்கொடை யாருக்காகவும் தன்னுடைய வாழ்நாளில் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வார்த்தை கூட சாபம் என்ற வார்த்தையை விடாத ஒரு தலைவர் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய சொந்த விருப்புக்காக தனக்கு எத்தனையோ அநியாயங்கள் செய்யப்பட்ட பொழுது கூட, தன் ஊரை விட்டு துரத்திய பொழுது கூட, தன் குடும்பத்தை விட்டு பிரித்த பொழுது கூட, தன் உறவுகளை எல்லாம் குத்தி கொன்ற பொழுதும் கூட அல்லாஹ்வின் தூதர் யாரையும் பார்த்து இவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னதே கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு தலைவர் சில மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அதிலே சொன்ன ஒரு சாரார் தான் அன்புக்குரியவர்களே இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற ஒருத்தன் எப்படி என்னுடைய மகளை வைத்து சந்தோஷமாக பார்த்துக் கொள்வான்? எப்படி அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகிறது? சாபத்தோடு இருக்கிற ஒரு குடும்பம். சகோதர சகோதரிகளே, இதை இவ்வளவு கடுமையாக சொல்வதற்கு காரணம் உங்களை குற்றம் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. இதோடு ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லாம் பாவிகள் என்கிற நோக்கத்தோடு அல்ல. பல தடவைகள் சொல்லிவிட்டோம் சகோதரர்களே, இந்த பெரும் பாவத்தில் இருந்து நாம் விலக வேண்டும். என்னுடைய கணவன் ஒரு விபச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றால் ஒரு ரோஷமுள்ள மனைவியாக நான் பார்த்து கொண்டிருப்பேனா? என்னுடைய கணவன் ஏதாவது ஒரு போதைப் பொருளை பாவிக்கிறான் என்றால், ஒரு குடிசை பாவிக்கிறான் என்றால், ஐஸ் பாவிக்கிறான் என்றால், தூள் பாவிக்கிறான் என்றால், ஒரு மனைவியாக அவனுக்கு நானே என்னுடைய கையால் எடுத்து கொடுத்து நீ குடித்து விட்டு வா என்று சொல்லுவேனா? என்னுடைய கணவன் இன்னொருத்தரை குத்தி கொல்லப் போகிறான் என்பதற்காக நானே கத்தி எடுத்து கொடுப்பேனா? இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மாதாந்தம் வட்டி கட்ட வேண்டும், லீசிங் கட்ட வேண்டும் என்று அவனுடைய வருமானத்தை கொண்டு வந்து தருகிற பொழுது சேமித்து எண்ணி கொடுக்கிறோமே, இது இந்த மாசத்தினுடைய வட்டி, இந்த மாசத்தினுடைய லீசிங், இந்த மாசத்தினுடைய ஓடி, இந்த மாசத்திலே கட்ட வேண்டிய லோன் என்று எண்ணி கொடுக்கிறோமே, கையும் காலும் கூசவில்லையா? ஈமானிய ரோஷம் தடுக்கவில்லையா? இந்த பாவத்திற்கு என் கணவனை, என்னுடைய உடன் பிறந்தவனை, என்னுடைய தந்தையை நான் அனுமதிக்கிறேனே, உடந்தையாக இருக்கிறேனே, நாளை மறுமையில் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று என் ஈமானிய சகோதரிகளே, உங்களுக்காவது அந்த உணர்வு வரவில்லையா? அந்த சிந்தனை வரவில்லையா? எவ்வளவு பகிரங்கமாக இந்த பாவம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பகிரங்கமாக இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என் இனிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். வாழலாம் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் எப்படியும் வாழலாம்.
வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் சிரித்தாலும் அழுதாலும், நான் தின்னாலும் தின்னாவிட்டாலும் இந்த உலகம் முடிந்து போகும். ஆனால் மஹ்ஷருடைய ஒரு வழி இருக்கிறது அல்லவா? ஒரு மஹ்ஷருடைய நியாயத்தினுடைய தீர்ப்பு நாள் இருக்கிறது அல்லவா? அந்த நாளில் இந்த வட்டி பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வட்டியை சாப்பிடுபவர்கள், இதோடு சம்பந்தப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. என்ன செய்வது? பேங்கோடு தொடர்பில்லாவிட்டால், லோன் எடுக்காவிட்டால், லீசிங் எடுக்காவிட்டால் எப்படி நான் வாழ்வது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் அந்த காசை எடுத்து நான் எனக்கா வைத்துக் கொள்கிறேன். நான் ஸ்கூலுக்கு கொடுக்கிறேன் தானே, பாடசாலைகளுக்கு செலவழிக்கிறேன் தானே, பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன் தானே, நான் நிறைய நல்லது செய்துதானே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரனையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இது மிக பாரதூரமான செய்தி. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இந்த வட்டியை சாப்பிட்டு கொண்டு அதை நியாயப்படுத்தி கொண்டு அதனூடாக வாழ்க்கையை கொண்டு போகிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் நாங்கள் பைத்தியக்காரர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஏன் வட்டிக்காரர்களை பைத்தியக்காரனாக எழுப்ப வேண்டும்? அவர்களுக்கு ஏன் வேறு தண்டனை அல்லாஹ் கொடுக்க கூடாது? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே அவர்கள் வாழுகிற பொழுது வட்டி பொருளாதாரத்தை கொண்டு பல நன்மைகள் செய்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஹாஜி இருப்பார், எந்த மதரசாவுக்கு போய் கேட்டாலும் அவர் கொடுப்பார், எந்த பாடசாலைக்கு போய் கேட்டாலும் அவர் கொடுப்பார், எந்த சமூக பணிக்கு போய் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் அவருடைய கடை ஓடி எடுத்து கட்டியிருப்பார், அவருடைய வாகனம் பினான்சிலே ஓடிக்கொண்டிருக்கும், அவருடைய வீடு லோன் எடுத்திருப்பார், அவருடைய எல்லா வருமானமும் சுற்றி சுழன்று மாதாந்தம் வட்டி கட்டுகிற தொழிலோடு தான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நிறைய கொடுப்பார், குடும்பத்தை கவனிப்பார், பெற்றோர்களை பார்ப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் எவ்வளவுதான் நல்லறங்கள் செய்தாலும் கூட அவனுடைய நன்மைகளை அவனால் எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அதுபோலதான் மறுமையின் பைத்தியங்களாக இருக்கிற இந்த வட்டிக்காரர்கள் இந்த உலகத்தில் செய்த எந்த நன்மைகளையும் அவர்களால் மறுமையில் புரிந்து கொள்ள முடியாது. சகோதர சகோதரிகள், ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். அவன் வட்டிக்கு வாங்குகிறான், நல்லது செய்கிறான் தானே, அவனுடைய நலவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டானா? நலவை அங்கீகரிக்க மாட்டான். எது வரைக்கும் தெரியுமா? அவன் சொடுக்கின்ற விஷயங்கள் நல்லதாக இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அடிப்படையை பார்ப்பான். இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் நல்லதை தவிர வேறு எதையும் அங்கீகரிக்க மாட்டான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ லட்சக்கணக்கில் கொடுக்கிறாய் என்பது அல்ல அல்லாஹ்விடத்தினுடைய பெருமானம். நீ ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் அது ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும். லட்சம் ரூபாயை நீ ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்து கொடுப்பதை விட ஒரு 100 ரூபாயை அல்லாஹுக்காக நீ செலவு செய்வதுதான் அல்லாஹுக்கு மிக ஏற்றமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்,
أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஹராமான சம்பாத்தியங்களோடு பொருளாதாரங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த விஷயத்தை மிக கவனமாக ஆழமாக யோசிக்க வேண்டும். வட்டி என்கிற பொழுது அதை இன்று செல்வந்தர்கள் மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்ல. ஒவ்வொரு ஏழையினுடைய வீட்டிலும் அது குடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஈமானியனுடைய வீட்டிலும் அது குடிக்கொண்டிருக்கிறது. காலையிலே ஒரு பிரதான வீதிகளுக்கு போனால் வட்டி கடைகளாக இருக்கிற வட்டி வங்கிகளுக்கு முன்னால் எங்களுடைய ஈமானிய சகோதர சகோதரிகள் அணிவகுத்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில தேவைகள், இந்த நாட்டினுடைய சில நிர்பந்த சூழல்கள், அதை பயன்படுத்த வேண்டிய நிலைகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த நிர்பந்தத்தை சொல்லித்தான் நிறைய பேர் இன்று வட்டியை ஆகுமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிர்பந்தம் என்றால் என்ன? அன்புக்குரியவர்களே, நிர்பந்தத்தினுடைய வரையறையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உணவுப் பொருளின் நிர்பந்தம் என்பது, எனக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது, ஒரு செத்த பிராணி மட்டும்தான் இருக்கிறது, ஒரு செத்த ஆடு இருக்கிறது, அதை சாப்பிட்டால் தான் நான் உயிர் பிழைக்கலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது, அந்த ஆட்டிலிருந்து எந்த அளவு பகுதியை நான் சாப்பிட்டால் என் உயிரை காத்து கொள்ளலாமோ அந்த அளவுக்கு சாப்பிடுவதுதான் நிர்பந்தத்தின் பொழுது எனக்கு மார்க்கம் தந்திருக்கிற அனுமதி. நான் பசியோடு இருக்கிறேன், என் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு செத்த ஆட்டை முழுமையாக சமைத்து நான் சாப்பிட முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே இருந்து 1 கிலோ இறைச்சியை எடுத்து சாப்பிட்டால், ஒரு 1/2 கிலோவை எடுத்து சமைத்தால் நானும் என்னுடைய குடும்பமும் உயிரை காத்து கொள்ளலாம் என்ற நிலையில் இருந்தால் அனுமதிக்கப்பட்டது அந்த 1 கிலோ மட்டும்தான். அந்த ஆடு 10 கிலோ இருக்கிறது என்பதற்காக 10 கிலோவும் அனுமதி கிடையாது. இது போலதான் ஒவ்வொரு நிர்பந்தத்திலும் எனக்கு வட்டி வங்கியை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு நிர்பந்தம். நான் ஒரு அரசு துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாத சம்பளம் வங்கியினூடாகத்தான் வர வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய சட்டம். அதற்கு மாற்று வழி கிடையாது. எனவே நான் ஒரு அக்கவுண்டை வைத்திருக்கிறேன், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்தில் இருக்கிறேன், ஒரு பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குரிய செக்கோ அல்லது பணப்பரிமாற்றமோ எனக்கு வங்கியினூடாக நடப்பதுதான் என்னுடைய பொருளாதாரத்தை உத்தரவாதப்படுத்தும், நம்பிக்கைப்படுத்தும் என்கிற பொழுது அதை நான் செய்வதில் எனக்கு மார்க்க நிர்பந்த அடிப்படையில் அனுமதி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் எடுத்ததற்கெல்லாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் ஆடம்பரமாக வாகனம் ஓட வேண்டும், அடுத்தவன் வாங்கி ஓடுகிறான் நானும் ஓட வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குகிறோம். இன்று நிறைய சகோதரர்கள், வாலிபர்கள்
பெரிய பெரிய பைக் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் 10 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம் அதனுடைய பெறுமதி என்று சொல்லுகிறார்கள். முழுமையாக கொடுத்து வாங்கினீர்களா? இல்லை, 2 லட்சத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறோம், 3 லட்சத்தை கொடுத்து எடுத்திருக்கிறோம், மாதாந்தம் கட்டி கொண்டிருக்கிறோம். கட்டி முடிகிற பொழுது 15 லட்சம் தான், ஆனால் முடிகிற பொழுது ஒரு 21 லட்சம் கட்ட வேண்டும், ஒரு 19 லட்சம் கட்ட வேண்டும் என்று சொல்லி வெட்கமில்லாமல் சொல்லுகிறார்கள். தந்தையும் தாயும் அனுமதித்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்தோமா? இந்த பாதையில், இந்த பயணத்தில், இந்த லீசிங்கிலே, இந்த பினான்சிலே எடுத்த வாகனத்தில் நான் ஏறுகிற பொழுது என் உள்ளம், நான் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை செய்து கொண்டு நான் இதை பயன்படுத்துகிறேன், நான் நரக நெருப்பிலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறேன் என்கிற உணர்வை உள்ளத்தில் அது தந்ததா? ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படியான ஒரு வாகனத்தில் நான் பயணம் செய்து அதன் மூலமாக ஒரு விபத்து வந்து என்னுடைய மரணம் வந்துவிட்டால், என்னுடைய மௌத்து வந்தால், நான் அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்து எடுத்துக்கொண்ட ஒரு வாகனத்தில் ஓடிப்போய் நான் மரணித்திருக்கிறேன், எனக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து வேண்டும் என்று ஆசைப்பட முடியுமா? ஆசைப்பட முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையை இழந்திருக்கிறோம் தெரியுமா? இந்த ஹராமான சம்பாத்தியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வட்டி பொருளாதாரத்தோடு அல்லது ஹராமான கொடுக்கல் வாங்கல்களோடு, ஏமாற்றத்தோடு, சூழ்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் விழித்து சொல்லுகிற விஷயம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹராமான உணவினூடாக, பொருளாதாரத்தினூடாக உணவூட்டப்பட்டு வளர்க்கிற உடம்பு நரக நெருப்புக்குத்தான் தகுதியானது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னால் ஹலாலாக சம்பாதிக்கிற சக்தியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்கிற பொழுது நானும் என்னுடைய பிள்ளைகளும் என் மனைவியும் அவர்களை பராமரிப்பதற்காக நான் ஹராமான சம்பாத்தியத்தினூடாக உணவு கொடுக்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, என் பிள்ளை என்ன அநியாயம் செய்தான்? என் மனைவி என்னோடு வாழ வந்ததை தவிர செய்த நரகவாதியான நீட்டி வங்கியிலே போய் லோன் எடுக்கிற பொழுது, கொடுக்கிற பொழுது யோசித்தோமா? என்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்து நரகவாதிகளாக்குகிற ஒரு பெரும் பாவத்தை நான் செய்ய யோசித்தோமா? அன்புக்குரியவர்களே, எப்பொழுது மாறப் போகிறோம்? எப்பொழுது விடுபட போகிறோம்? போய் வாங்குகிறோம். இன்று சமுர்த்தி என்று சொல்லி அரசாங்க உதவி திட்டம் ஒன்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அது தேவையுடையவர்களுக்கு நிவாரணமாக, உதவியாக வழங்கப்படுகிற பொழுது பெற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் இன்று குழுக்களாக இணைந்து வட்டிக்கு கடன்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த குழுவில் உள்ள எல்லோரும் கையெழுத்திட்டு ஒருவருக்கு அந்த கடனை பெற்றுக் கொடுக்கிறார்கள். நாங்களும் சேர்ந்து அந்த பணத்தை பெற வேண்டும் என்பதற்காக கையெழுத்திடுகிறோம். அவனுக்கு வட்டிக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் என்று அந்த தவிர்ந்து கொள்வது கிடையாது. வீடுகளிலே பயன்படுத்துகிற மின்சாரம், வீடுகளிலே பயன்படுத்துகிற தண்ணீர், இதற்கு வருகிற பில்களில் கூட உரிய காலத்திற்கு வசதி இருந்தும் அதை கட்டாமல் இழுத்தடிக்கிற பொழுது இன்று மாதாந்தம் வட்டி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சூழலில் வட்டிக்குள் இழுத்து கொண்டு வரப்படுகிற ஒரு நிலைக்கு நான் மாறி போயிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டிய, எல்லாவற்றையும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். தெளிவாக இருக்கிறேன். இங்க இருக்கிற பலருக்கு ஒரு முதலாளியாக நான் இருக்கிறேன். எல்லோருக்கும் காசு கொடுக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறேன். பெருநாள் உங்களுக்கு ஆடை வாங்கி தருகிறேன். உங்களுடைய செலவு சித்தாயங்கள் கஷ்டம் என்றால் நான் தந்து உதவுகிறேன். எல்லாம் உங்களுக்கு செய்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு முன்னே வந்து இந்த மேடைக்கு முன்னே நான் இப்படி நிற்கிற பொழுதோ, நீ கீழே இறங்கி வா, உன்னை நான் கொல்லுவேன், உன்னோடு போராடுவேன், உனக்கு அடிப்பேன் என்று பகிரங்கமாக எல்லோருக்கும் முன்னுக்கு வைத்து என்னை திட்டுகிறீர்கள், ஏசுகிறீர்கள். இத்தனைக்கும் நான் ஒன்றும் செய்யவில்லை உங்களுக்கு. அப்படி இருந்தால், நான் உண்மையான ஒரு ரோஷம் உள்ள முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு தொடர்ந்து நான் உதவி செய்வேனா?
தொடர்ந்து உதவி செய்வேனா? உங்களுடைய குடும்பத்தை கவனிப்பேனா? அன்புக்குரியவர்களே, நான் வசதி இல்லை என்கிற ஒரு காரணத்திற்காக, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக என் வாழ்க்கையை எனக்காகவே அமைத்த என் ரப்பு, என்னை பார்த்து பார்த்து வாழ வைத்த ரஹ்மான், இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையை எனக்காக பார்த்து பார்த்து அமைத்திருக்கிற என் ரப்பு எனக்கு என்ன குறை வைத்திருக்கிறான்? என் கையில் குறை வைத்திருக்கிறானா? என் காலில் குறை வைத்திருக்கிறானா? என் பார்வையில் குறை வைத்திருக்கிறானா? என் சிந்தனையில் குறை வைத்திருக்கிறானா? எவ்வளவு என் பிள்ளைகளை பார்க்கிறான், என் மனைவியை பார்க்கிறான், என் பெற்றோரை பார்க்கிறான், எத்தனை அருள்களை அள்ளி தந்திருக்கிறான். அவனுக்கு முன்னால் போய் உனக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன் என்று நானும் நீங்களும் கையெழுத்திடுகிற பொழுது அந்த ரப்பு எதுவரைக்கும் சகோதர சகோதரிகளே எங்களுடைய விஷயத்தில் பொறுப்பான். அந்த ரப்பு எனக்கு உதவி செய்வதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்தால், என் குடும்பத்தை கவனிப்பதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்தால், இந்த ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்தாலும் எங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து தந்துவிட முடியுமா? சகோதரிகளே, சகோதரர்களே, ஆழமாக யோசியுங்கள், ஆழமாக இந்த விஷயத்தில் யோசியுங்கள். ஒருவனே விதண்டாவாதம் பண்ணாதீர்கள். இவர்கள் இப்படித்தான், இவர்களுக்கு என்ன தெரியும் மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை, மேடையேறி பேசிவிட்டு போவார்கள், இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இல்லை, பேசுகிற எங்களுக்கும் உங்களை விட 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த போராட்டத்தில் நாங்களும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அதே போல நீங்களும் இருந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த உலகம் சந்தோஷப்படும், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஹராமான சம்பாத்தியம் நிச்சயமாக உள்ளத்திற்கு அமைதி தராது சகோதரிகளே, மன நிறைவை தரமாட்டாது. எத்தனை பேரை கண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேரை கண்டிருக்கிறீர்கள்? வட்டிக்கு எடுத்தவர்கள், கொடுத்தவர்கள், வசதியாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் பேசப்பட்டார்கள் என்று யாரை கண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னால் அல்லாஹ் வட்டியை அழிப்பான், அழித்தே தீருவான் சகோதரிகள், அழித்தே தீருவான் சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. குர்ஆனும் ஹதீஸும் உண்மையானது என்று நம்பிய ஒரு ஈமானிய சகோதரனாய் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, தெளிவாக இருங்கள், அல்லாஹ்வுக்காக விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வுக்காக விட்டுவிடுங்கள். இது தனியாக பேசுகிற ஒரு தலைப்பே அல்ல. ஒரு ஈமானியனை பொறுத்தவரை அவன் வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம், வெறுத்தொதுக்க வேண்டிய விஷயம், பயந்து பயந்து வாழ வேண்டிய விஷயம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பொருளாதார சம்பாத்தியத்தின் இன்னும் ஒரு வடிவம் தான் ஏமாற்றம் என்று சொல்லுகிற விஷயம். நிறைய பேரை பார்க்கிறோம், வெளிநாடுகளிலே இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து ஊரிலே இல்ல ஒருத்தனுக்கு தொழில் செய்வதற்காக பணம் கொடுக்கிறான், காசு கொடுக்கிறான். மாதா மாதம் எனக்கு இப்படி வருமானம் தர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் கொடுக்கிறான். அதில் ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது, அது வேறு விஷயம். ஒரு ஹலாலான அடிப்படையில் கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? தருகிற பொழுது அப்படி இப்படி என்று பல நல்ல விஷயங்களை கூறி ஆசை காட்டி அந்த காசை வாங்கி எடுக்கிறார்கள். வாங்கி எடுத்துவிட்டு 1 மாதம் 2 மாதம் அவனுக்குரிய ஒரு லாபத்தை கொடுக்கு அவனை இன்னும் தூண்டுகிறார்கள். 3வது 4வது மாதங்கள் வருகிற பொழுது அந்த லாபத்தில் குறைகிறது. காரணங்கள் சொல்லுகிறார்கள். கடைசியில் ஒரு சில மாதங்களில் அவனுடைய முதலும் கிடையாது, லாபமும் கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக ஒழித்துக் கொள்கிற, போனை ஓபன் பண்ணி வைக்கிற அந்த நன்மைகளில் இருந்து அவனுக்கு எதையும் கொடுக்காமல் அவனுடைய ஒட்டுமொத்த முதலையும் சேர்த்து சுருட்டி கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிற, ஏழுமானதை நீ பொலிசிலே பார்த்துக்கொள், ஏழுமானதை நீ கோட்டிலே பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்பிக்கைக்கு எந்த ஒரு எக்ரிமெண்டும் பண்ணாமல், நம்பிக்கைக்கு என்னுடைய நண்பன் தானே, என்னுடைய குடும்பம் தானே, என்னுடைய சொந்தம் தானே, என்னோடு பழகியவன் தானே, என்னோடு படித்தவன் தானே என்ற அந்த நம்பிக்கையோடு கொடுத்த காசை வாங்கி துரோகம் செய்கிற சகோதரர்களை இன்று பார்க்கிறோம். வாழ்ந்துடலாமா? வாழ்ந்து விடலாமா? இன்னொருவனுடைய கண்ணீரையும் இன்னொருவருடைய கவலையையும் மன எரிச்சலையும் சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திடலாமா? அப்படி என்றால் அல்லாஹ் என்ற நீதியாளனுக்கு என்ன பணி? அல்லாஹ் என்ற எஜமானனுக்கு என்ன பணி?
அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா. இந்த உலகத்தின் எந்த மூலையில் நான் போய் ஒளிந்து கொண்டாலும், நான் சுவிஸுக்கு போனாலும் சரி, ஐரோப்பியாவுக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, துபாயிலே போய் நான் ஒளிந்து கொண்டாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியுமா? எத்தனை பேரை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடன் கேட்கிற பொழுது கேட்டு வாங்குவார்கள், சந்தோஷமாக கெஞ்சி வாங்குவார்கள். ஆனால் மொத்தமாக அவன் ஏதோ ஒரு தேவைக்கு வைத்திருக்கிற. அண்மையில் ஒரு சகோதரரிடத்திலே சொன்னார், ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு என்னுடைய மகனுடைய கல்யாண தேவைக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட என்னுடைய 10 வருடத்திற்கு மேற்பட்ட காலத்து சேமிப்பு அது. அந்த சேமிப்பை தூக்கி ஒரு கஷ்டத்திலே வந்த என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனுக்கு நான் கொடுத்து விட்டேன். கொடுத்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் 6 லட்சம் ரூபாய் தந்து முடித்திருக்கிறான். மிச்ச காசை என்னிடத்தில் இல்லை என்று கைவிரிக்கிறான். என்னுடைய நிலை அந்த காசும் இல்லை, சம்பாத்தியமும் இல்லை, பிள்ளையுடைய கல்யாணமும் கடனோடு முடிந்திருக்கிறது. அவசைப்படுகிறேன் மௌலவி என்று சொல்லி ஒரு சகோதரர் என்னோடு பேசினார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம்! இந்த ஏமாற்றங்கள், இந்த சம்பாத்தியங்கள், இதனால் செய்கிற தொழில்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உயர்த்திவிடும் என்று கனவு காணுகிறோமா சகோதர சகோதரிகளே? எப்படி இதை நாம் பார்க்கிறோம்? புரியவில்லை. இந்த உலகம் மட்டும்தானா? இந்த உலகத்தில் பல ஆண்டுகள், கோடிக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்துவிட போகிறோமா? இந்த உலகத்தினுடைய நிம்மதி கூட எங்களுடைய கையில் தான் இருக்கிறதா? அப்படி என்றால் அல்லாஹ் எதற்காக, ஏன் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம்? அல்லாஹ்வை எஜமானன் என்று ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? எந்த பதிலும் இல்லையே. ஏமாற்றத்தோடு இருக்கிற சகோதரர்கள், வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி இங்கு கூலி வேலை செய்கிற சகோதரர்களுக்கெல்லாம் ஆசை காட்டி அவர்களை தூண்டி ஏதோ நிறைய சம்பாதிக்கலாம் என்ற கனவோடு வெளிநாடுகளுக்கு போவதற்காக காசை கொடுத்தால், விசா போட வேண்டும், டிக்கெட் போட வேண்டும், இத்தனை லட்சம் தாருங்கள் என்று கேட்டால் அவர்களும் ஓடி ஆடி மனைவியினுடைய நகை, சிலர்கள் வீட்டையே விட்டுவிட்டு, இருந்த இடத்தையே விட்டுவிட்டு ஏதாவது தேடிக்கொள்ளலாம் என்ற நப்பாசையோடு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பெற்றுக்கொண்டவர் எல்லோரையும் சுருட்டி கொண்டு ஓடி விடுகிறான். இவன் தெரு தெருவாக அலைந்து திரிகிறான், கதறி திரிகிறான். அவனுடைய லானத், அவனுடைய சாபம் இந்த உலகத்தில் அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்குமா? அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையுமே இல்லை என்றார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சகோதர சகோதரிகளே இந்த சம்பாத்தியங்களால் நிம்மதியாக வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? மறுமை என்றொன்று இருக்கிறது அல்லவா? ஒரு கொம்பில்லாத ஆடு, கொம்புள்ள ஆடு, கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி இருந்தால் கூட மறுமையில் அல்லாஹ் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இந்த கொம்புள்ள ஆட்டினுடைய கொம்பை இல்லாமல் அப்படி தீர்க்கப்படுகிற காசையும் கொண்டு நீதி அல்லாஹ் மறந்து விடுவான் என்று நினைக்குமா? நான் கத்தி மன்னிப்பு எல்லாம் முடிந்து விடுவேன். நாங்கள் செய்த தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுக்கு நீங்கள் ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, 1000 லைலத்துல் கத்ர்களில் சுஜூதுகளில் இருந்து மன்னிப்பு கேட்டாலும், காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கி தொங்கி அழுதாலும், வருடம் முழுக்க தவாப் செய்து கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும், உரியவன் மன்னித்து பொருந்திக் கொள்கிற வரைக்கும் அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்க மாட்டான். இது அடியானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம். செய்வதை எல்லாம் செய்வோம். நோன்பு வருகிறது தானே, ஒரு உம்ராவுக்கு போனால் அல்லது ஏழைகளுக்கு எதையாவது கொடுத்து விட்டால் அந்த கடனை அடைத்து விடலாம், அந்த பாவத்தை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக அப்படி முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மிக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் இருக்கிறதே மிக அற்பமானது. இந்த உலகம் மிக அற்பமானது.
இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் சில அடிப்படையான விஷயங்களில் தெளிவு வேண்டும் அன்புக்குரியவர்களே. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திற்கும் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை புரிந்து கொண்டால் இந்த பாவமான சம்பாத்தியங்களில் நான் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் ஓடினாலும் எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை தவிர ஒரு மிடறு தண்ணீரை கூட இந்த பூமியில் நான் மேலதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே, முடியவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். இந்த நாட்டிலே இப்பொழுது பொருளாதார நெருக்கடி சம்பந்தமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. முஃமின்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஈமானியனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே விலை உயர்வு வந்து ஒரு அங்கர்மா 400 கிராம் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுடைய வீட்டில் வாங்கி குடிப்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உங்களுக்கு இருந்தால் அந்த கோடியை அல்லாஹ் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பான். அதே அங்கர் ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அதை பருக வேண்டும் என்பது அவனுடைய ஏற்பாட்டில் இல்லை என்றிருந்தால் நீங்கள் படுக்கிற மெத்தைகளில் எல்லாம் கோடிக்கணக்கான காசை நீங்கள் பரத்தி வைத்துவிட்டு அதிலே படுத்துறங்கினாலும் அதிலிருந்து ஒரு மிடறு டீயை கூட உங்களால் குடிக்க முடியாது. இது காசு தீர்மானிக்கிற விஷயமே அல்ல, பொருளாதாரம் தீர்மானிக்கிற விஷயமே அல்ல. இது அல்லாஹ் தீர்மானிக்கிற விஷயம். அல்லாஹ் தீர்மானிக்கிற விஷயம். எனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட உணவினுடைய ஒரு பருக்கை கூட என் தொண்டைக்குள் இறங்காமல் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக 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 என்னுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றவே மாட்டான். அப்படி இருக்கிற பொழுது எதற்காக நான் ஹராத்தை நோக்கி ஓட வேண்டும்? எதற்காக நான் ஏமாற்றத்தை நோக்கி ஓட வேண்டும்? எதற்காக நான் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களிலூடாக என் சம்பாத்தியத்தை தேட வேண்டும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது அம்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் இருக்கிறதே மிக அற்பமானது. இந்த உலகத்தில் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் கேள்விக்குட்படுத்தப்படும், எல்லாம் விசாரணைக்குட்படுத்தப்படும். அந்த விசாரணையின் பொழுது தனியாக நான் மாத்திரம்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பொருளாதார சம்பாத்தியம் சம்பந்தமாக அல்லாஹ் கேட்கிற பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுகிற அளவுக்கான பொருளாதார சம்பாத்தியத்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் என்பது அல்லாஹ் விரும்பிய காரியங்களில் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் வெறுக்கிற காரியங்களில், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களில் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தையும் அருளையும் வைக்க மாட்டான். பரக்கத்து என்பது ஒரு தனியான பகுதி அன்புக்குரியவர்களே. பரக்கத்து இருக்கிறது, அது தனியான பகுதி. நான் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் பரக்கத்து கிடையாது, அபிவிருத்தி கிடையாது. அவர்கள் உழைத்தது மாத்திரம்தான் மிச்சம். ஆனால் எதிலும் சேமிப்பு கிடையாது, எதிலும் மிச்சம் கிடையாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பரக்கத்து என்பது ஒரு தனியான பகுதி அன்புக்குரிய சகோதரிகளே. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாடு ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி மத்திய கிழக்கிலே நடைபெறுகிற ஒரு யுத்தத்தின் காரணமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு மாத்திரமல்ல, சர்வதேச ஒவ்வொரு நாடுகளிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் இப்பொழுது ஆரம்பமாக எரிபொருள் தட்டுப்பாடு, அதை அடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மாதங்களில் நிலைமை தலைகீழாக மாறி போகுமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இருக்கிறோம். இந்த நிலையில் தான் வியாபார சமூகம், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாங்கள் நினைக்கிறோம் விலையேற்றம் இன்று சர்வ சாதாரணமாக எல்லோருடைய நாவிலும் பேசப்படுகிற விஷயம். நேற்று ஒரு விலைக்கு வாங்கியது இன்று ஒரு விலைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்காவது ஒரு இடத்திலே விலையேற்றம் என்று பேச்சு வந்து விட்டாலே அடுத்த நொடி கடையில் இருக்கிற எல்லா சாமான்களுக்கும் விலை ஏறி விடுகிறது.
விலை கூடி விடுகிறது. சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய ஈமானிய சமுதாயத்தில் உள்ள வியாபாரிகள் இதை நீங்கள் கொள்ளை லாபம் ஈட்டுகிற ஒரு கொள்ளை அடிக்கிற சந்தர்ப்பமாக நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், உங்களுடைய வியாபாரத்திலும் பரக்கத்து வேண்டும். சில நேரம் இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி அதிக விலைக்கு விற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் கூட உங்களுடைய லாபத்தில் கொஞ்சத்தை குறைத்தேனும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற அளவுக்கான பொருளாதார திட்டமிடலை கொண்டு வாருங்கள். அது பெரும் சதக்காவாக நினையுங்கள். அதை நீங்கள் செய்கிற ஒரு சமூக பணியாக நினையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் உங்களோடு இரக்கமாக இருப்பான். அல்லாஹ் உங்களோடு அன்பாக இருப்பான். இல்லை, அங்கு 100 ரூபாய் விற்கிற ஒரு பொருளை இங்கு 150 ரூபாய்க்குத்தான் நான் விற்பேன் என்கிற பொழுது எனக்கு 50 ரூபாய் லாபம் தேவையில்லை, ஒரு 5 ரூபாய் லாபம் வைத்து, ஒரு 10 ரூபாய் லாபம் வைத்து லாபமே இல்லாமல் கொடுங்கள் என்பதல்ல. நீங்கள் அப்படி கொள்ளை லாபம் அடிக்காதீர்கள். அந்த சம்பாத்தியத்தால் எந்த ஒரு நிம்மதியையும் அடைந்து கொள்ள முடியாது. நிறைய சகோதரர்கள் இருப்பதை பதுக்கி விடுவார்கள். பதுக்கல் வியாபாரம் அன்புக்குரியவர்கள், இது ஒரு தனியாக பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். பொதுவாக சொல்ல போனால் எங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் நான் எதை ஹராமாக செய்து கொண்டிருக்கிறேன், எதை ஹலாலாக செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற விஷயம் தெரியும். இந்த பொருளாதார சம்பாத்தியத்தினூடாக நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய சந்ததியும் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அன்புக்குரிய வியாபாரிகளே, அன்புக்குரிய செல்வந்தர்களே, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களே, உங்களை அல்லாஹ் மிக அழகாக அழைக்கிறான், மிக அழகாக அழைக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன்களை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பொருளாதாரம் நல்லதாக அமையட்டும். நான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறேன், இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறேன், இந்த உலகத்தில் நான் வறுமையோடு போராடுகிறேன், இருந்து விட்டு போகட்டும். நான் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஹராமாக சம்பாதிக்க மாட்டேன் என்ற முடிவோடு நான் இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் என் மறுமையை மிக பெரும் வளம் கொளிக்கிற பூமியாக, மிக பெரும் வளம் கொளிக்கிற ஒரு உலகமாக அல்லாஹ் மாற்றுவான். அந்த நிரந்தர சந்தோஷத்திற்கான ஒரு அன்பான அழைப்பாகத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தலைப்பு எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டு ஒரு அன்பான அழைப்பினை உங்களுக்கு விடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளிலே இருந்து, இல்லை இன்றைய இரவிலே இருந்து என் வாழ்க்கையில் என்னென்ன ஹராம்கள் கலந்திருக்கிறதோ அத்தனையையும் பட்டியல் படுத்தி எல்லாவற்றையும் விட்டு விலகுவதற்கான முயற்சிகளை நாம் செய்வோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ் எனக்கு பல லட்சங்கள் கடன் இருக்கிறது, பல கோடிகள் கடன் இருக்கிறது, ஒரே நாளில் முடித்து விட முடியுமா? யோசிக்காதீர்கள். எனக்கும் உங்களுக்கும் அது சிரமம். அல்லாஹ் எஜமானன், அவன் இந்த உலகத்தின் அத்தனை ஹசானாக்களுக்கும் சொந்தக்காரன். என் கேள்வியில் உறுதி இருந்தால், என் துஆவில் நம்பிக்கை இருந்தால், அந்த துஆவிலே இஹ்லாஸ் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நான் நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹ் எனக்கு தருவான். அதே போல இந்த பாவத்தோடு யாரெல்லாம் இருக்கிறோமோ தௌபா செய்வோம். மௌத்துக்கு முன்னர் தௌபா செய்து விடுவோம். இந்த பாவத்தோடு, ஹராமான சம்பாத்தியத்தோடு, குறிப்பாக வட்டியோடு தொடர்புபட்ட எந்த செயற்பாடுகளும் வாழ்க்கையில் இல்லாத நிலையில் இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான உத்தமர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Hey!